ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 77:1. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ரோசி ரொம்பவே தாழ்மையான உள்ளம் கொண்டவள் தான். அது மட்டும் இல்லாமல் அவள் ஏழ்மையான குடும்பத்திலேயே இருந்தவர். அதோடு அவளுக்கு நல்ல ஒரு படிப்பு, எல்லா விதமான தாளந்தும் கர்த்தர் கொடுத்துருந்தாரு. அதை வச்சு கர்த்தருக்காக நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் அவளை இந்த உலகம் புறக்கணித்து தான் வச்சுருந்துச்சு. உன்கிட்ட பணம் இல்லை, நீ இந்த மாதிரியான கல்லூரியில் படிக்கணுங்கிற ஆசையை நீ கனவுல தான் காண முடியும், சும்மா ஒன்றும் உனக்கு அது கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா. அவள் அறியாத ஒருவர் வந்து அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த காலேஜில் நல்ல விதமாக படித்தா. தன்னுடைய தனித்திறமைகளை எல்லாவற்றையும் காமிச்சா. அவளுடைய டீச்சர்ஸ் எல்லாரும் அவளை ரொம்பவே பாராட்டினாங்க. ஆனால் இந்த பாராட்டை குவிய குவிய நிறையா பேர் அவளை சுற்றி நின்று ஏளனை பண்ண தான் ஆரம்பித்தாங்க. இங்கே பாரு, நீ இவ்வளோ ஏழ்மையான வீட்டில் இருந்து பிறந்ததுனால தான் உனக்கு இவ்வளோ தளர்ந்து கொடுத்துருக்கிறாரோ என்னமோ. ஆனால் நாங்கள்லாம் வசதி படைச்சவங்க, எங்களுக்கு கை நீட்டி நாங்கள் என்னதுனாலும் வாங்கிக்கலாம், அவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவளுடைய இருதயத்தை புண்படுத்துவாங்க. ஆனால் ரோசி எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த கல்லூரியில் நல்ல விதமாக படித்தா. அதோடு அவள் வீட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு காட்டிலும் ஹாஸ்டல்லேருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தாக்கம் அவளை பிடிச்சிச்சு. அப்போது அவங்க அம்மா சொன்னாங்க, நீ எப்படினாலும் படி, கர்த்தர் உன் கூட இருப்பார், எப்போவுமே அவருக்கு நீ ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக தான் வளரணும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. ரோசிக்கு தெரியும் அவளை யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு. ஆனாலும் அந்த ஹாஸ்டலில் போனான். எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சாங்க. தனித்தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவள் கூட படிக்கிற ஒரு பொண்ணு தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி ஒரு நேரம் சாகத்தக்கவளாக இருந்தா. எல்லாருமே அவளை ஒதுக்குனாங்க. அந்த சமயத்தில் ரோசி மட்டும் வந்து அவள் பக்கத்தில் வந்து எல்லா உபசரணைகளும் செஞ்சா. அதை பார்த்ததுமே அவளுடைய கண்களில் கண் கலங்க ஆரம்பிச்சிச்சு. நான் உன்னை எந்த அளவுக்கு ஏளனப்படுத்தியிருக்கேன், ஆனால் உன்னையால் மட்டும் இனி எப்படி நேசிக்க முடியும்னு கேட்டாங்க. அப்போ ரோசி சொன்னால், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் என்னையை தள்ளி வச்சிங்க, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாள் நாம் எல்லாருமே ரசிக்கத்தக்க ஒரு அழகான பட்டாம்பூச்சியாகவும், புழுவாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த உலகம் தள்ளி போய் நிற்கும். பட்டாம்பூச்சி ஆயிடுச்சுன்னா அதை ரசிக்க, வர்ணிக்க, பிடிக்க தானே ஆசைப்படுவோம். அதே மாதிரி கர்த்தருடைய உள்ளம் ரொம்ப பெரிய அன்பான உள்ளம். நான் அதை பார்த்துட்டேன், அதை ரசித்தேன், அதை வர்ணித்தேன், அதை பிடிச்சும் வச்சுக்கிட்டேன். அவருடைய இருதயம் போல் என் இருதயமும் மாறிடுச்சு. இதே மாதிரி உன்னுடைய இருதயமும் மாறட்டுமே, அதுக்காகத்தான் உன் மேலே எனக்கு அன்பு இரக்கமெல்லாம் வருதுன்னு சொல்லி உனக்காக நான் தினந்தோறும் ஜெபமும் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னான். ரோசியை அப்படியே கட்டி அணைச்சி அழ ஆரம்பித்தா. நான் இவ்வளோ பாவத்திற்குள்ளதாக இருக்குன்னு எனக்கு முன்னாடி தெரியாது, ஆனால் உன்னுடைய அன்பு பாசம் என்னைய அப்படியே மாற்றிட்டு, இனிமே இந்த மாதிரியான பாவ பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன்னு அவகிட்ட நல்ல ஒரு நட்புறவு கொண்டா. அதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா படித்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஹை பொசிஷனில் இருந்தாங்க. அதே மாதிரி ரோசியும் நல்ல விதமான ஒரு வாழ்க்கையில் இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் ஒரு சின்ன ஒரு புழுவாக இருக்கிற வரைக்கும் அந்த உலகம் நம்மளை தள்ளி போய் தான் நின்று பார்க்கும். அதே நேரம் நம்ம பட்டாப்பூச்சியாக ஆகும்போது நம்மளை ரசிக்கும், வர்ணிக்கும், பிடிக்க ஆசைப்படுவாங்க. இதே மாதிரி நாம் அனுதினமும் தேவனை நோக்கி அவருடைய நாமத்தை உயர்த்தணும், அவருடைய நாமத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவர்கிட்ட நாம் கெஞ்சணும், அவர் நமக்கு கண்டிப்பாக செவி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு இருதயத்துக்குள்ளே எண்ணம் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.